உன்னை தீமைக்கு பதிலாக நன்மையை கொண்டு வருகிற ராஜ்யம், அசுத்தத்துக்கு பதிலாக உன்னை பரிசுத்தத்துக்கு கொண்டு வருகிற ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் நீ தேவனோடு இருப்பதற்காக உனக்கு ஒரு ராஜாவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறதை இன்றைக்கு உலகம் உனக்கு காண்பிக்காது. ஆனால் ஒரு நாள் நீ ராஜாவாக இயேசுவை பார்க்க போகிறீங்க. ஒரு நாள் உங்களை நடத்தினவரை ராஜாவாக பார்க்க போறீங்க. அவர் உங்களை ராஜாவாக்கும் போது நீங்க பார்க்க போறீங்க. நீங்க அவர் உங்களை ராஜாவாக்க போறாரு. அவரும் ராஜாவாக இருந்து அவர் பக்கத்துல நீங்களும் ராஜாவாக உட்காருவதற்கு அவர் உங்களுக்கு அருள் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? கர்த்தர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும். கர்த்தர் பக்கத்துல இருந்தா என்ன செய்ய முடியாது? ஒருவன் ஒன்னே அழிக்க முடியாது. ஆகவே தேவன் உன் பக்கத்துல வச்சுக்கோ. எப்படி தேவனை உங்க பக்கத்துல வைக்கணும்? கடவுளை ஒரு பொம்மையா வாங்கிட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கலாமா? பாக்கெட்ல ஒரு படமா வச்சுக்கலாமா? கூடாதுங்க, வேண்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுங்க. உங்க மனசுல, உங்க ஆவியில, உங்க சுவாசத்தை கொடுத்தவரை வைங்க. உங்க மனசுல உங்க ஆவியை கொடுத்தவரை வைங்க. உங்க உடம்புல ரத்தம் ஜீவனாக ஓடிக்கொண்டிருக்கதே, இன்றைக்கு வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த உயர்ந்த அடைக்கலமா இருக்கிற தேவனிடத்துல உங்க நம்பிக்கை வைங்க. மனுஷனிடத்துல எந்த நம்பிக்கை வைக்காதீங்க. மனுஷனிடத்துல வைக்கிற நம்பிக்கை அத்தனையும் போட்டுமானது. அருமையானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய அருளை அளவில்லாமல் இயேசுவுக்கு கொடுத்திருந்தார். அதே அளவில்லாம உனக்கும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அளவில்லாத ஆசீர்வாதம் வேணும், பெருகக்கூடிய ஆசீர்வாதம் வேணும். ஜீவனுள்ள தேவனை விசுவாசி. ஜீவனுள்ள தேவன் உனக்கு ஒரு நாள் உனக்கு ஆசீர்வதிப்பார். வேதவசனத்தை படித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் அவருக்கு பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். அதே பரிசுத்த தூய ஆவி உன்மேலையும் இறங்கி வரப்போகிறது. உன்னையும் அவருடைய பரிசுத்த ஆவி உன்னை பரலோகத்துக்கு வழிநடத்தக்கூடியதாய் வரப்போகிறது. இயேசுவை நோக்கி உன் பாதையை செவைப்படுத்தும்படியாக வரப்போகிறது. ஆகவே அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் அசுத்தத்தை தொடாதிருங்கள். அசுத்தமானதை விட்டு விலகி வாருங்கள். தீட்டானதை தொடாதிருங்கள். தீட்டுகளை விட்டு வெளியில வாருங்கள். இந்த உலகத்துல உங்களுக்கு என்னது வேணும்? சுத்தமா இருக்கலாம் இல்லையா? சுத்தமா இருக்கலாம் இல்லையா? அமெரிக்காவில் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் வேத புஸ்தகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும்னு ஒரு சட்டத்தை கொண்டு போட்டாங்க. எல்லா பைபிள்லையும் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் என்ன இருக்கணும்? வேத புஸ்தகம் இருக்கணும். அதே நேரத்தில் பள்ளி வாசலில் 10 இயேசு கிறிஸ்து கொடுத்த 10 கட்டளையாகிய அந்த சட்டம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆகவே 10 கட்டளைகளை பள்ளிக்கூடத்தை வாசல்லையே இணைஞ்சிருக்காங்க, வச்சுருக்காங்க. எந்த பிள்ளைகளும் அதை வாசித்துட்டு இந்த சட்டம் இந்த ஐயா உங்களை வாழ்க்கையை திருத்தும், வேறு சட்டம் உங்களை என்ன செய்யாது. எந்த சட்டத்தை மனுஷன் கொண்டு வந்தாலும் அது உன் வாழ்க்கையை திருத்தாது. உன்னை குற்றவாளி 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 குற்றவாளின்னு சொல்லி கூண்டில் அடைக்கும். ஆனால் பரலோகம் ஒன்று, நீ குற்றவாளியாக இருக்கிற ஒன்றை மாற்றும், உன்னை பரிசுத்தப்படுத்தும். உன்னை பரலோகம் உள்ள தேவனுக்கு பரலோகத்தை போவதற்கு தேவன் அது வழிகாட்டியாக இருக்கும். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சாட்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த உலகம் பொய்யை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த உலகம் தவறான தெய்வங்களை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த உலகம் தவறான பாதைகளை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் உனக்கு என்ன வேண்டாம்? தவறு வேண்டாம். என்னது? தவறு வேண்டாம். நீங்க முன்னேறி செல்லக்கூடிய உண்மையை கண்டுபிடிங்க. உண்மை எங்க இருக்கு? நீ கூண்டுல இருக்கிற உன்னைய விடுவிக்கிறதுக்கு இருக்கு. கூண்டுல இருக்க உன்னைய விடுவிப்பதற்காக உண்மை இருக்குது. உண்மை நடமாடுது. உண்மை என்ன செய்யுது? சத்தியம் நடமாடுது. அந்த நம்முடைய நாட்டை தந்தையாக, இந்தியாவின் தந்தையாக கருதப்படுகிறதான மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்க? சத்தியம் சாவதில்லை, சாவது சத்தியமா இருப்பதில்லை. அவர் சொன்ன வாசம் என்னது? சத்தியம் சாகாதுங்க.